அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி 8/2/2025 அன்று குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு ஒரு அப்ஜெக்டிவ் பேப்பர் ப்ளஸ் ஒரு கட்டாய தமிழ், அதாவது தமிழ் தகுதி தேர்வு என்கின்ற ஒரு பேப்பரை டிஸ்கிரிப்டிவ் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ காலையில் உள்ள அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மதியம் நடந்த தேர்வில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அந்த வீடியோ. இன்னும் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மாதிரி உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவில் உங்களுக்கு அவங்கள பப்ளிஷ் பண்ணுவாங்க. வித்தின் ஏ வீக், ஒரு வாரத்தில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்கள் கை கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் என்கின்ற பகுதியிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க. அதில் அறிஞர் அண்ணாவை பற்றி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அறிஞர் அண்ணாவை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அறிஞர் அண்ணா நீதி கட்சியில் எப்படி இணைந்தார், அவரை பற்றி பொதுவாகவே சொல்லி ஒரு கொஞ்சம் தான் கேட்டிருந்தாங்க. அது முன்னாடி ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பெரிய பகுதியாக கொடுப்பாங்க. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் சின்ன பகுதியாக தான் கொடுத்துருந்தாங்க, தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர் பிறந்த வருடம், நாள், காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அதற்கு பிறகு அவர் நீதி கட்சி வழியாக அரசியலுக்குள் வந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு ஆரேட்டர், நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சிக்குள்ளே அவர் என்னென்ன செயல்படுறாரு, சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார், தந்தை பெரியாருக்குள்ள பணிபுரிந்தார் அப்படின்லாம் நிறைய சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் தான் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, நிறைய பெரிய வொக்காபுலரிஸ் எதுவுமே அவங்க கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டு தமிழ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த தமிழ் டு இங்கிலீஷ் கம்பேர் பண்ண பாதி தான் அதில் இருந்துச்சு. மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 6 லைன் தான் இருந்துச்சு 10 மார்க் கேள்விக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரோடு ஆக்சிடென்ட்ஸு அதை பற்றி உள்ள புள்ளிவரம் கொடுத்துட்டு அது எப்படி எக்கனாமிக் லாஸ், சோஷியல் லாஸ் எப்படி ஏற்படுத்துது, ஸோ இந்த மாதிரி விளைவுகள் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பகுதி 2 சாப்டர்லையும் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுருக்கி வரைதல் மற்றும் விரிவாக்கம் செய்தல் அப்படிங்கிற பகுதி. ஸோ சுருக்கி வரைதல் என்கின்ற பகுதியில் இளமை காலத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதாவது இளமை காலத்தில் மனிதன் சின்ன வயசில் தான் எல்லா ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியுது. ரொம்ப சுறுசுறுப்பான பருவம். இளமை காலத்தில் நம்ம பெறக்கூடிய அறிவும் நம்ம கற்றுக்கிடக்கூடிய ஒழுக்கமும் தான் நமக்கு பின்னாடி வரைக்கும் நம்மளோட வாழ்வை செம்மைப்படுத்தும். அதனால் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டீஃபன் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சவர், இந்த நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சி, இந்த மாதிரி நிறைய பேரோட படைப்பாளிகள்லாம் பார்த்திங்கன்னா தொடக்க காலகட்டத்தில் அவங்க கற்றுக்கொண்ட அந்த அறிவு தான். ஈவன் மகாத்மா காந்தி கூட தன் தாய்க்கு சின்ன வயசில் செய்த சத்தியங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் மகாத்மா உயர்த்தியது, இந்த மாதிரிலாம் கொடுத்து இதை சுருக்கி 1/3 எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இளமை பருவத்தை பற்றி ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது விரிவாக்கம் செய்கிறது, விரிவாக்கி எழுதுதல் அப்படிங்கிற ஒரு பேசேஜில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுவும் ஆக்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2015ஆம் ஆண்டு ஐநா சபையால் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், சாலைக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, அதில் ஒரு 10 கின்ஸ் கொடுத்துருந்தாங்க. சாலை விபத்து ஏற்படுவது முக்கியமான காரணம் இது, கவனக்குறைவு தான் காரணம், 2 மது அருந்துதல், பின்தொடர்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அபாயமாக வாகனத்தை ஓட்டுறது. 2015 இதுக்கு ஒப்புதல் போடப்பட்டது. கடந்த இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியா தன்னுடைய ஆக்சிடென்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை போட்டிருந்தாங்க. ஸோ இதை விரிவாக்கி எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் பக்தியை படித்து பத்தியிலிருந்து கேள்விகள், பத்தியிலிருந்து கேள்விகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. 5x2 10 மார்க், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதாவது பாரி ஓரி காரி எழினி ஆய் பேகன் அள்ளி, அந்த கடையில் வள்ளல்களை பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. வரியிலேருந்து ஒவ்வொரு கேள்வி. அதில் கடையில் வள்ளல்களும் ஒரு குறுநில மன்னர்கள் தான் என்று சொன்னவர் பெருஞ்சித்திரனார்னு கொடுத்துருந்தாங்க. அது கேட்டு எந்த புலவர் கடையில் வள்ளல்கள் குறுநில மன்னர்கள் தான் சொன்னது யார், அப்புறம் முல்லைக்கு தேர் கொடுத்தது யார், கடையில் வள்ளல்கள் பேர் எழுது, இந்த மாதிரி சிம்பிளாக தான் அப்படி பார்த்து எடுத்து எழுதுகிற மாதிரி இதில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திருக்குறள் ஒரு 5 விதமான எஸ்ஏஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. விருந்தோம்பும் பண்பை பற்றி கேட்டிருந்தாங்க. இதில் நிறைய பேர் பேசிக்காகவே படிக்கக்கூடிய பகுதி. விருந்தோம்பல்னா என்ன, விருந்தோம்பலை பற்றி திருக்குறள் சொல்கிறது, இறைமாட்சி என்பதை பற்றி திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, அந்த மாதிரி பேசிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி தான். 6வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வழக்கமாக கூட டிஎன்பிசியில் கொஞ்சம் டஃபாக கேட்பாங்க. இந்த தரலாம் பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் ஊர் பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவு செய்ய வேண்டி உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கடிதம் வேணும். சும்மா பேசிக் லெட்டராகவே கேட்டாங்க. சும்மா அனுப்புனர் பெறுநர் வச்சு பார்வை பொருள் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக எழுதி எங்களுக்கு இந்த மாதிரி குடிநீர் குழாய் வசதிகள் ஏற்படுத்தித்தாங்க, சாலை வசதிகள் போட்டுத்தாங்க, நியாய விலை கடைகள் ஏற்படுத்தித்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நீட்ஸை கொடுக்குற மாதிரி லெட்டர் ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு சேர்த்து ஒரு கருத்துரு ஒன்றும் கேட்டிருந்தாங்க.
ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை வெளியீட்டு கடிதம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது முதலமைச்சரோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் விரிவாக்கம் செய்து நடைமுறைப்படுத்த வேண்டி ஒரு கடிதம் ஒன்று, அதாவது ஒரு ஆணை வெளியிட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 3 இது கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7th கடைசி உள்ள போர்ஷன் வந்து உங்களுக்கு வரிசை இப்போ அந்த ஃப்ரேம் பண்ணி இயற்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை ஒரு வேர்டாக ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளம் என்பதை கொடுத்துட்டு ஒரு வேர்டு ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக உள்ள வேர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தொடரில் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரைன்னு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கண்ணங்கரைன்னு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, வானம் கண்ணங்கரைன்னு இருந்துச்சு, அந்த மாதிரி சில இதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் மூலமாக கொடுத்து எழுத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஏருக்கு மாறாக அப்படின்னு கொடுத்து அதை வச்சு எழுத சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு எக்ஸசைஸாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்தெழுது 4மே பேசிக்கான பிரித்தெழுத தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டஃப்புங்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. ஸோ கடைசியாக வந்து பிழைகளில் வந்து 4 பிழைகள் கொடுத்துருந்தாங்க. ஒன்று எழுத்து பிழை இருந்துச்சு, அழைக்கிறேங்கிறதுக்கு அழைக்கு இழை போடாமல் லை போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒற்றுப்பிழை என்ன இருந்துச்சு. அதுக்கப்புறம் டென்சஸ் பிரேஸ் பண்ணி ஒரு பிழை இருந்துச்சு. நேற்று ஒருத்தர் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் நேற்று சந்திப்பேன் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி டென்ஸில் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கட்டாய தமிழில் 100 கேள்விகள் 100 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100க்கு ஒரு 80-85 மதிப்பெண் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இந்த கேள்வித்தாள் இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து நம்ம இது டெஸ்ட் போட்டவங்களுக்காக பேசிக்காக சொல்லியிருக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் உங்களுக்கு கீ வந்து வெளியிடும்பொழுது அவங்க இதுக்கான டிஸ்கிரிப்டிவ் கீஸை வந்து கொடுப்பாங்க, ஆன்சர் கீயோட கொஷின்ஸ் தருவாங்க. அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட என்ன பண்ணலாம் இது பார்ப்போம். நான் அப்கமிங் வரக்கூடிய டெஸ்ட்லையும் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஐடியாக்காக நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.